ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் எக்ஸ்பைரி இன் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 14th. ஸோ இந்த 14th டேயில் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த வீடியோ மேக் பண்ணது ஒரு கமெண்ட்னால தான். அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதனால தான் இந்த வீடியோவே என்னால் மேக் பண்ணும் அப்படின்னு தோணிச்சு. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ நேக்டு செல்லிங் பண்ணி சப்போஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மணி ஆச்சுன்னா என்ன ஆகும் அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சிம்பிளான கேள்வியை பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பைரியை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? இதனோடய சேர்த்தே நான் முடிஞ்சால் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேக்டு செல்லிங்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் டேரெக்டாக செல் பண்ணுறேன். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் காலையோ புட்டையோ எடுத்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நேக்கடாக செல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரே ஒரு செல், டபுள் ஆக்ஷன் கிடையாது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பயன்படுத்தலை, ஹெட்ஜிங் எதுவுமே பண்ணல, நேக்கடாக ஒரு செல்லிங் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் நெஃப்டியோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ மேலே போகும் நீங்கள் நினைக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு வந்து என்ன ஆகும்னா கீழே இறங்கும். இப்போ புட்டோட மதிப்பு வந்து 100 அப்படின்னு எடுத்துப்போம், சரிங்களா? இப்போது இதை நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் செல் பண்ணும்போது கீழே மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்னாகும், இதில் ப்ராஃபிட் வரும், சரிங்களா? இப்போது நீங்கள் இதை வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மணியில், அதாவது இந்த மணி எல்லாமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? 280 230, ஸோ அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இவர் ரொம்ப கீழே பண்ணியிருந்தார் அப்படின்னா செல் பண்ணிப்போம். 581 இந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது இந்த மணிலே 280 ஆகிருக்கு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் தான், சரிங்களா? இது அவர் அவுட் ஆஃப் த மணியில், அதாவது அங்கே குறைஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? குறைஞ்சதுன்னா நமக்கு எப்போதுமே ப்ராஃபிட் தான், சரிங்களா? இப்போ அவுட் ஆஃப் த மணியில் என்ன பண்ணியிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா அட் ப்ரெசண்டில் வந்துச்சு, அதாவது அட் த மணி ஆச்சு, இந்த மணி ஆச்சு, அவுட் ஆஃப் த மணியில் பண்ணியிருந்தார். அவுட் ஆஃப் த மணி அப்படின்னாலே கம்மியாக இருக்கும், சரிங்களா? 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுன்னு இருக்கும். அப்போ இது எக்ஸ்பைரி டே, அதனால தான் 0.05 இருக்குது. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அவுட் ஆஃப் த மணியெல்லாம் 0 ஆயிரும். அவர் ட்ரேடு எடுக்கும்போது 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது அவுட் ஆஃப் த மணியாகவே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி 0 ஆகும், ப்ராஃபிட் வந்துடும். அது இந்த மணி ஆச்சுன்னா அவருக்கு கட்டாயமாக என்ன வரும் அப்படின்னா லாஸ் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? இதில் எக்ஸ்பைரி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். நம்மளோட செஷனுக்கு போயிடலாம். அதாவது எக்ஸ்பைரி அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு த ப்ரீ டிட்டர்மைண்ட், சரிங்களா, டேட் when a derivatives contract such as future or option becomes involved must be settled in India. மந்த்லி ஆப்ஷன் எக்ஸ்பயர் என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிரும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த எக்ஸ்பைரிங்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதில் வந்துட்டு ஸ்டாக்கில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 மாதம் கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஸ்டாக் எல்லாத்துலேயுமே 3 மாதம் கான்ட்ராக்ட் தான். இப்போ என்ன அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். மார்ச் லாஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மே இதனுடைய லாஸ்ட்டு தான் இருக்கும். வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நெஃப்டியில் மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து நெஃப்டி, சரிங்களா? நெஃப்டி 50 இதனுடைய ஆப்ஷன் செய்யலாம். கான்ட்ராக்ட் எப்போல்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது 17ஆம் தேதி, இன்றைக்கி 17ஆம் தேதி, சரிங்களா? அப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால தான் இதனுடைய கான்ட்ராக்ட் இன்றைக்குள்ள கான்ட்ராக்டில் அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்னவா ஆயிருக்கு அப்படின்னா 0 ஆயிருக்கு. இப்போது நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கால் புட் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே பையர் ஹேஸ் ரைட், அது அடுத்தடுத்த செஷனில் நான் சொல்கிறேன், சரிங்களா? பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 17ஆம் தேதி அப்படின்னு நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதாவது இப்போது நீங்கள் எடுக்கும்போது வந்து நெஃப்டி வந்து 23,000 இருந்திருக்கு, சரிங்களா? இப்போது 23,000 மார்க்கெட் நல்லா படிப்படியாக மேலே ஏறி மார்க்கெட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா 23,600 பாயிண்ட் மேலே வந்துருச்சு, சரிங்களா? இப்போது நீங்கள் 17ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்சதை விட மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
ப்ராஃபிட் வரும். நீங்கள் 23,000 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட். நீங்கள் ஏன்னா 23,600 ரீச் ஆகிருக்கு, ப்ராஃபிட் வந்துடும். அது 17ஆம் தேதிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் தான் எடுத்துருக்குறீங்க. அப்போது அந்த டேட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் க்ளோஸ் பண்ண விருப்பம் இல்லை, நான் அதை வந்து கேரி ஃபார்வர்டு, அதாவது நான் அதை எடுத்துகிட்டு 24ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னு நினச்சா முடியாது. நீங்கள் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதா, அதுவுமே இன்ட்ராடேயில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ராடே அன்றைக்கி க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நீங்கள் ஓவர் நைட்டுன்னு எடுக்கணும். இதில் லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் பை எடுக்கிறேன் அப்படின்னா இன்ட்ராடே வச்சு இந்த கான்ட்ராக்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை என்னால் ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட்டில் எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த டேட் மார்ச் வரைக்கும் இருக்குல்ல, மார்ச் எண்டு வரைக்கும் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லிவரேஜ் அதாவது கேட்பாங்க என்ன அப்படின்னா, இன்ட்ராடேக்கும் ஓவர் நைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. லிவரேஜ் அப்படிங்கிறதே இதில் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவர் நைட்லேயே வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 24 மார்ச் எடுக்கிறேன், நான் நினச்ச ப்ரைஸுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 24 எடுத்திருக்கேன், இன்றைக்கி 17ஆம் தேதி தான், நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ண நினச்சா எஸ் யூ கேன், உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். இல்லை நான் 24 வரைக்கும் வச்சுருக்கேன், எஸ் 24 வரைக்கும் வச்சுருக்கலாம். ஒவ்வொரு டிமெட்டுக்கும் அதாவது க்ளோசிங் டைம் இருக்கும். சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 24ஆம் தேதி மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புரோக்கரை என்ன பண்ணிடுவார், அதாவது ஜீரோத்தாவை பொறுத்த மட்டும் ஆப்ஷன்ஸில் 3:25க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஒவ்வொரு டிமெட்டுக்கு போகும். எஸ்பிஐலாம் நான் முன்னாடி பார்க்கும்போது 3 o'clock ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு செஷனுக்கு டிமெட்டை பொறுத்தது, அந்த புரோக்கரை பொறுத்தது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைமில் 24 ரீச் ஆகும்போது க்ளோஸ் பண்ணி அவங்க ஃபைனும் போடுவாங்க. 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து போடுவாங்க ஒரு கான்ட்ராக்ட்டுக்கும். அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த டேட்டில் ஈவினிங்குள்ளே 3:30ன்னு வச்சுக்கிங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது 3:25 டிமெட்டை பொறுத்து இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணலாம் ஃபைன் இருக்குது. இன்றைக்கி எடுத்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கே க்ளோஸ் பண்ண நினச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்டை பொறுத்து வருத்தப்பட வேண்டாம். 3 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மார்ச் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி 3 மாதம் இருக்குது. நீங்கள் 3ஆவது மாதம் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மே மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன், நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன், இந்த ப்ரைஸ் இந்த டேட்டில் இவ்வளோவா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. 23,600 இருந்து 23,600 24,000 25,000 வரக்கூடிய வாரத்திலேயே போயிடும் நான் பிலீவ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன்ல. அந்த ப்ரிடிக்ஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரேடில் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். மிஸ் ஆகும் பட்சத்தில் பெரிய லெவலில் லாஸும் இருக்கும். ஆப்ஷன்ஸில் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா, கான்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ரிஸ்க் லவ்வரா, ரிஸ்க் டேக்கரா, ரிஸ்க் அவேரரா அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பேக் எண்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிம்பம் கிடச்சிரும். அந்த பிம்பம் பிரகாரம் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் வந்தால் உங்களுக்கு எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எக்ஸாக்டாக கிடச்சிரும். சரிங்களா? இருப்பினும் எதுவும் டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பபாய், see you.